சந்தியா, சொல்லுங்க. இன்னைக்கு என்னம்மா லஞ்சு? இன்னைக்கு சிம்பிளாக வெரைட்டி ரைஸ் மாரி போயிடலான் இருக்கோம். அதனால் பன்னீர் கீமா ரைஸ் செய்யலான் இருக்கேன். தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். குக்கிங் ப்ராசஸை வீடியோவாக ஷூட் பண்ணி போடலான் இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக ஓன் வாய்ஸ் பேசி குக்கிங் வீடியோ போட்டு. அதனால் இதை ஒரு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணிடலான்னு வாய்ஸ் கொடுத்து எடுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பன்னீர் கீமா ரைஸ்க்கு பன்னீர் உதிர்த்து வச்சுருக்கேன். வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம், தக்காளி 1 எடுத்திருக்கேன் பெரிய பழமாக, பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டு தட்டி வச்சுருக்கேன். கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நான் இந்த ரைஸுக்கு கருவேப்பிலை சேர்க்க மாட்டேன், வேணும்னா சேர்த்துக்கலாம். கேரட் இல்லை, அதனால் நான் என்கிட்ட இருக்க அந்த பீன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். கேரட் இருந்தால் கேரட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு நான் ரைஸ் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். குக்கர்லேயே விசில் விட்டு எடுத்திருக்கேன். இந்த ரைஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற பொன்னி அரிசியும் எடுத்துக்கலாம். இல்லைனா சோனா மசூரின்னு பச்சரிசி செய்வோம்ல, அதுவும் எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, வெட்டி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் போடும்போது அதுலேயே பாதி சீக்கிரம் வெந்துடும். வெங்காயம் பாதி பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு இந்த மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது செய்யும்போது அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம நார்மலாக லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி செய்யும்போது அது தொக்கு மாதிரி வரும்போது ஃப்ளேவர் வேறு மாதிரி வரும், தக்காளி ரைஸ் மாதிரி போயிடும். அதனால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி செய்யும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பச்சை வாசனை போயிடுச்சு, நான் பீன்ஸ் போட்டுக்கிறேன். பீன்ஸுமே நல்லா ஃப்ரை ஆகி பாதி வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடயே நான் மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா ரைஸுக்கு நான் போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன். அதனால் மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்கி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம இது கூட ஸ்பைசஸ் சேர்த்துக்கணும். மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் சேர்க்குறேன். ஏன்னா வதங்கினதுக்கப்புறம் சேர்த்து வதக்கிட்டு திருப்பியும் பன்னீர் போடும்போது ஓவர் குக் ஆன மாதிரி ஆயிரும். அதனால் மசாலா வந்து இப்பயே வதங்கிட்டா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பன்னீர் போட்டு உடனே ரைஸ் போட்டு இறக்கிட்டா பன்னீர் வந்து ஹார்ட் ஆகாமல் சாஃப்டாக இருக்கும். மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா பச்சை வாடை போனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீரை நல்லா மசாலாவோட சேர்த்து பிரட்டியாச்சு. பிரட்டினதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கிறேன். வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுத்து நம்ம ரைஸை போட்டு கிண்டிட வேண்டியதான். பன்னீர் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஆட் பண்ணும்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ரைஸில் எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா கிளறி விடணும். மேலே லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். தூவிட்டு மூடி போட்டு சும்மா ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி கிண்டி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் எல்லாமே ஈவனாக இருக்கும் ரைஸ் கூட. ஒரு 4 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். திறந்து பார்க்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக பாஸ்மதி ரைஸ் பானையில் போட்டு வடித்து எடுத்தால் தான் உடையாதுன்னு இல்லை, குக்கர்லேயும் நம்ம கரெக்டான தண்ணியில் வலிச்சோன்னா உடையாமல் உதிரியாக கரெக்டாக வந்துடும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு நிஜமா, சீரியஸாக சூப்பராக இருக்கு. லாங் குக்கிங் வீடியோ ஆனாலும் நான் கட் பண்ணி தான் ஷூட் பண்ணி போட்டிருப்பேன். ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரைபேட் இன்னும் இல்லை. அது இருந்திருந்தால் அதில் ஃபோனை செட் பண்ணி லாங்காக வீடியோ எடுத்துகிட்டு பேசிகிட்டே குக் பண்ணி போட்டிருக்கலாம். அது இல்லை. நான் இதுவரையும் போட்ட வீடியோவுமே என் கையில் தான் எடுத்து கட் பண்ணி எடிட் பண்ணி போடுவேன். போக போக டெவலப்மெண்ட் ஆகும்போது அது வாங்கி நம்ம இன்னும் சேனலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.